இன்னைக்கு யார்ட்டையாவது ஒரு 2 பேர்த்துக்கு இடையில சண்டை வந்துச்சுன்னா, டே நீ ஆம்பளையா இருந்தா என்கிட்ட வாடா, நீ வாடா வாடா அப்படின்ட்டு என்னமோ ஆம்பளை தான் எல்லா விதமான வீரமும் கோபமும் அந்த இதெல்லாம் இருக்கும் அப்படின்ட்டு. மீச முளைச்ச ஆம்பளையா இருந்தா நான் சொல்றத நீ இப்ப பேசுறா பார்ப்போம் அப்படின்னா, யாராவது சண்டையில் இப்படி பேசியிருக்காங்களா? நீ உண்மையிலே பொம்பளையா இருந்தா இந்த மாதிரிலாம் ஆம்பளையா இருந்தா தான் அந்த வீரம் வரணுமா, பெண்ணாக இருந்தால் அப்படின்னு யாருமே சண்டை போடுறதில்லை. அதனால தான் அந்த ஆணுக்கு இருக்கக்கூடிய அந்த இலக்கணம் ஆண்மை, ஆதிக்கம், வலிமை, இது 3 வந்து ஆண்களுக்கு தான். பெண்களுக்கு இலக்கணமாக எதை வச்சுருக்காங்கன்னா பெண்மை, மென்மை, அடிமை, இது 3 தான் அவங்களுக்கு. எவ்வளவுதான் மிகப்பெரிய அதிகாரியாக இருப்பாங்க, வீட்டுக்குள்ளே வந்தோன்னா அந்த பெண்மை தன்மையினால் அவங்க வந்து எல்லாருக்கும் அடங்கி நடக்கணும்னு நினைப்பாங்க. அந்த பெண்மை தன்மை நிறைய பெண்கள்கிட்ட இருக்குது. அது கிராமத்திலே இருக்குது, நகரத்திலே இருக்குது. யார் இன்னைக்கு நிறைவான மகிழ்ச்சியோடு வாழ்வது அப்படிங்கிறதான் இன்றைய பட்டிமன்றத்தினுடைய விவாதம். கிராமத்து பெண்களே அப்படின்னு ஒரு 3 பேர், நகரத்து பெண்கள் ஆளுகளை பார்த்தீங்களா? நகரத்து பெண்களை ஆதரிச்சு